இந்த பேங்கிங் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கான இது உங்களோட ஃபர்ஸ்ட் செஷன் ஓகேங்களா. இந்த டெமோ செஷன் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 10 செஷன் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். இந்த 10 செஷன்ல வந்துட்டு ஒரு செஷன்லுமே டே 1, டே 2, டே 3 அப்படி போயிட்டே இருக்கும். நிறைய டாபிக்ஸ் இருக்கும். இப்போ டே 1 வந்துட்டு உங்களுக்கு கியூப் ரூட்டோட எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். டே 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் இருக்கும். அதே மாதிரி டே 3 வந்துட்டு யூனிட் டிஜிட் அந்த மாதிரி ஒரு டாபிக்லையுமே வந்துட்டு இந்த ஸ்கோரிங் ஏரியா எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஸோ உங்களுக்கு நல்லா கவனிக்கும் போது உங்களுக்கு நிறைய விஷயம் வந்துட்டு இதுல தெரிய வரும். எங்களோட வே ஆஃப் டீச்சிங்கா இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி ஸ்லோவா உங்களுக்கு சொல்லித்தரோம். அதே மாதிரி நீங்க கேட்குற டவுட்ஸ்க்கு வந்துட்டு எப்படி நாங்க ரெஸ்பான்ஸ் பண்றோம். என்டையரா வந்துட்டு எக்ஸ்போர்ட் அகாடமியில ஒர்க் பண்றக்கூடிய ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு எப்படி நடத்துறாங்க அந்த ஒரு கிளாரிட்டிக்கு உங்களுக்கு வந்துடும். நான் மெயினா வந்துட்டு ஒரு எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு மெயினா ரெண்டு விஷயம் தான். ஒன்னு வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறவங்க வந்துட்டு கரெக்டா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு தேவையான கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணி அதுல ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது அதை வந்துட்டு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்கணும். இது ரெண்டுமே கரெக்டா இங்க நடக்கும். ஸோ ஒரு செஷன் முடிஞ்சுமே நீங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ டே 1ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்துட்டு ஸோ கியூப் ரூட் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்துட்டு நமக்கு ஸ்கூல் டேஸ்ல அதை நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்ல வந்துட்டு நம்ம ஒரு 6th 7th வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 டிஜிட் நம்பர் இல்ல 3 டிஜிட் நம்பருக்கு வந்துட்டு எல் டிவிஷன்ல ஃபேக்டர் எடுத்து நம்ம சால்வ் பண்ணிருப்போம் இல்லைங்களா. பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு அவங்க கேட்கறது வந்துட்டு தே வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 4 டிஜிட் நம்பர் கேட்பாங்க, சம்டைம்ஸ் 5 டிஜிட் நம்பர் கேட்பாங்க, சம்டைம்ஸ் 6 டிஜிட் நம்பர், கரண்ட்ல வந்துட்டு 7 டிஜிட் நம்பர் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பருக்கு வந்துட்டு நம்ம அந்த எல் டிவிஷன் மெத்தடாலஜி போகும்போது வில் கெட் தி ஆன்சர். பட் டைம் கன்சூமிங் ப்ராசஸா இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அது வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு இந்த மாதிரி கியூப் ரூட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கியூப் ரூட் மட்டும் கமெண்ட் பண்ணி கேட்க மாட்டாங்க, செப்பரேட்டா கேட்க மாட்டாங்க. ஒரு சிம்பிளிபிகேஷன் என்டையர் ஒரு ஃபுல் கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு கியூப் ரூட் வந்து ஒரு செக்மெண்டா இருக்கும். அப்ப அதை நமக்கு வேகமா சால்வ் பண்ண தெரிஞ்ச மட்டும் தான் நம்ம இந்த என்டையர் கொஸ்டினுக்குமே நம்ம டைம் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். சரிங்களா? லெசன் இந்த சம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இப்போ நான் கியூப் ரூட்னு சொல்லியிருக்கீங்களா. ஸோ கியூப் ரூட் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கியூபோட அந்த மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா இந்த என்டையர் டாபிக்குமே வந்துட்டு என்ன சொல்றதுன்னா கத்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ சார் இப்போ கியூப்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துக்கலாம். இங்க இருந்த எக்ஸாம்பிள் நம்ம இப்போ 3யோட கியூப்னு வச்சுக்கலாம். ஒரு மீனிங் என்னன்னா இங்க பேஸ்ல எனக்கு வந்துட்டு 3 இருக்கு, பவர்லயும் எனக்கு 3 இருக்கு. அப்ப பேஸ்ல என்ன நம்பர் இருக்கும் அதை வந்துட்டு எவ்வளவு டைம்ஸ் நம்ம எழுத போறோங்கிறத எந்த வேல்யூ டிசைட் பண்ணணும்னா பவர்ல இருக்க வேல்யூ டிசைட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர் 3 இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு 2 வந்துட்டு 3 டைம்ஸ் எழுத போறேன்னு அர்த்தம். இந்த பவர் 4னா நம்ம 4 டைம்ஸ் எழுத போறோம். பவர் 2னா 2 டைம்ஸ் எழுத போறோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னேன். இப்போ 3யோட கியூப் எவ்வளோன்னு பார்க்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் 3 வில் பி ரிட்டன் 3 டைம்ஸ். 3 3s are 9, 9 3s are 27. இங்கதான் நான் அந்த லிஸ்ட் வச்சிருக்கேன். அப்ப 3யோட கியூப் எவ்வளோங்க 27. ஒரு வேல்யூக்குமே வந்துட்டு டீட்டெயிலா நம்ம அனலைஸ் பண்ணாம இங்க வந்து லிஸ்ட் வச்சிருந்த 1ல இருந்து 10 வரைக்கும் கியூப் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 1 கியூப்னா 1, 2 கியூப்னா 2 3 டைம்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணாம நமக்கு 8 கிடைக்கும். அதே மாதிரி 3க்கு அப்ளை பண்ணோம்னா 27 கிடைக்கும். 4க்கு 64, 5க்கு 125, 6க்கு 216, 7க்கு 343, 8க்கு வந்துட்டு 512, 9க்கு வந்துட்டு 729, 10க்கு வந்துட்டு 1000. தேவைப்பட்டா 11ல இருந்து 20 வரைக்கும் நம்ம தேவைப்படும். அதை நான் எப்ப நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப நமக்கு கியூப்ங்கிற ஒரு ஐடியா கிடைச்சு இப்போ ஸ்கூல் டேஸ்ல வந்துட்டு கியூப் ரூட்னா இந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு ஸ்கொயர் ரூட்னு சொல்லுவோம். ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி 3 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கியூப் ரூட். சப்போஸ் சார் 4 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 4th ரூட், 5 இருந்துச்சுன்னா 5th ரூட், அப்படி சொல்லிட்டே போகலாம். சரிங்களா? இப்போ கியூப் ரூட்ல வந்துட்டு கியூப் ரூட் ஆஃப் 27 கேட்டுக்கிறான்னு வச்சுக்கலாம். ஸ்கூல் டேஸ்ல என்ன பண்ணிருக்கோம்னா உடனே வந்துட்டு 27 வந்துட்டு எல் டிவிஷன்ல எழுதி பிரைம் ஃபேக்டர் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணுவோம். இப்போ 27 வந்துட்டு 3ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 9 கிடைக்கும். அகைன் 9 வந்துட்டு 3ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 3 கிடைக்கும். அகைன் 3 வந்துட்டு 3ஆல டிவைட் பண்ண நமக்கு 1 கிடைக்குது. நம்ம ஃபைனல் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எந்தெந்த நம்பர்லாம் வந்துட்டு 3 டைம்ஸ் வந்திருக்கோ அதை நம்ம எவ்வளவு எடுத்துக்கோம், ஒரு டைம் எடுத்துப்போம். அப்ப கியூப் ரூட் ஆஃப் 27ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கு, 3 கிடைக்குது இல்லைங்களா? சரி, இன்னும் நம்ம யூஸ் பண்ற மெத்தடாலஜி இது கிடையாது. பட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்கும்போது இங்க நீங்க கவனிங்களேன். ஜஸ்ட் ஒரு 3 and 27 கம்பேர் பண்ணோம்னா ஸ்மாலர் வேல்யூ 3 அண்ட் லார்ஜர் வேல்யூ வந்துட்டு 27 இல்லைங்களா? இங்க நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா நான் 3ங்கிற ஒரு நம்பரை வந்துட்டு கியூப் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 27 கிடைக்குது. அப்ப கிடைச்ச 27க்கு வந்துட்டு கியூப் ரூட் எடுத்தா சேம் அதே பாருங்க எனக்கு வந்துட்டு 3ங்கிற நம்பரை வந்துட்டு கியூப் பண்ணும்போது 27 கிடைக்குது. 27க்கு கியூப் ரூட் எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைச்சு, சேம் வந்துட்டு 3 கிடைச்சிச்சு. அப்போ இதுல இருந்து எனக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஒரு ரிலேஷன் கியூப் ரூட்டுக்கும் கியூபுக்கான ஒரு ரிலேஷன் கிடைக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நம்பரை வந்துட்டு
ஒரு ஸ்மாலர் வேல்யூ வந்துட்டு கியூப் பண்ணும்போது ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அந்த ரிசல்ட் கியூப் ரூட் எடுத்தாலும் சேம் அதே தான் கிடைச்சிருக்கு. அப்ப 3யோட கியூப் வந்து 27னா 27 கியூப் ரூட் என்ன கிடைக்கும்? 3 கிடைக்குது. நமக்கு இந்த 27 எல்லாமே ஒரு பெர்ஃபெக்ட் கியூப்னு தான் நம்ம சொல்லலாம். இப்போ 27 எடுத்துட்டா 3 கியூப் பண்ண கிடைக்கும். அதே மாதிரி 64 பார்த்தீங்கன்னா 4 கியூப் பண்ண கிடைக்கும். 125 பார்த்தீங்கன்னா 5 கியூப் பண்ண கிடைக்கும் இல்லைங்களா? இப்போ எனக்கு ஆடியோ அன்மியூட் பண்ணிக்கங்க. இப்போ லாஜிக் படி பார்க்கும்போது இந்த ஒரு கான்செப்ட் நமக்கு வந்துட்டு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதுன்னா சேம் இதே லாஜிக் எல்லா நம்பருக்கும் அப்ளை ஆகணும் இல்லைங்களா? கவனிச்சுக்கங்க. 3 கியூப் பண்ணா 27 கிடைக்குது. 27 கியூப் ரூட் எடுத்தா 3 கிடைக்குதுன்னா அப்ப லாஜிக்கா வந்துட்டு 5 கியூப் பண்ணா 125 கிடைக்குதுன்னா அப்போ 125 கியூப் ரூட் என்னவா இருக்கும்? ஆடியோ அன்மியூட் பண்ணி கூட சொல்லிக்கலாம். லாஜிக்கா? இதே மாதிரி 125 எல் டிவிஷன்ல போட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னா 125 கியூப் ரூட் என்னவா இருக்கும்? 5 தானே இருக்கும். எஸ் ஆர் நோ? நீங்க கமெண்ட்ல கூட மென்ஷன் பண்ணுங்க. எஸ் ஆர் நோ? எஸ். ஓகே. அப்போ 5 கியூப் பண்ணா 125னா அப்போ 125 கியூப் ரூட் என்னவா இருக்கும்? 5 இருக்கும். அதே மாதிரி 7 கியூப் பண்ணா 343 அப்படின்னா 343 கியூப் ரூட் என்னவா இருக்கும்? 7 இருக்கும். 8 கியூப் பண்ணா 512 கிடைக்குதுன்னா 512 கியூப் ரூட் என்னவா இருக்கும்? 8 இருக்கும். இந்த சேம் வே 10 கியூப் பண்ணும்போது எனக்கு 1000 கிடைக்குதுன்னா 1000 கியூப் ரூட் என்னவா இருக்கும்? 10 இருக்கும். இப்போ இந்த மல்டிபிள் எக்ஸாம்பிள் வச்சு நான் என்ன ஃபைனலா கன்க்ளூட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நம்பரை வந்துட்டு கியூப் பண்ணும்போது ஒரு பெரிய நம்பர் கிடைக்குது. அந்த நம்பருக்கு வந்து கியூப் ரூட் எடுத்தோம்னா நீங்க எந்த நம்பரை கியூப் பண்ணீங்களோ அதே நம்பர் கிடைச்சிரும். இது கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட். மேக் இட் ஃபாஸ்ட். எஸ். இப்போ நீங்க நம்ம சில விஷயம் வந்து உங்ககிட்ட இருந்தே நான் கான்செப்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணிக்கலாம். லெசன். இப்போ நம்ம இதே விஷயத்த வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பெரிய நம்பர் கொண்டு போகும்போது ஒரு சில லாஜிக் நம்ம எடுத்துக்கலாம். யாராச்சும் எனக்கு வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு 24ஓட கியூப் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. கால்சி யூஸ் பண்ணிக்கங்க. 24ஓட கியூப் எவ்வளோன்னு சொல்லுங்க. 24 கால்சியில வந்து 24 into 24 into 24 டைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். 24 கியூப் பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட். செஷனை வந்துட்டு எந்த அளவுக்கு இன்டராக்டிவ் கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா புரியும். இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் மாதிரி ஆகி போயிடும். 24 கியூப் கிட்ட எவ்வளவு பூஜஸ்ரீ? வெரி குட்மா. 13824. 13824. இப்போ நம்ம ஒரு 5 டிஜிட் நம்பருக்கு வந்துட்டு கியூப் ரூட் கண்டுபிடிக்கலாம். 27க்கு எப்படி நம்ம எல் டிவிஷன் போகணுமோ அந்த மாதிரி போறது கிடையாதுங்க. இப்போ லாஜிக் படி பார்க்கும்போது நமக்கு என்ன வந்து எக்ஸாம்பிள் சொல்ல வருதுன்னா 24ங்கிற ஸ்மால் ஒரு 2 டிஜிட் நம்பரை கியூப் பண்ணும்போது எனக்கு ஒரு 5 டிஜிட்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு இல்லையா? இப்போ கன்ஃபார்ம் வந்துட்டு இந்த நம்பருக்கு நான் கியூப் ரூட் எடுத்துனா என்ன கிடைக்கும் எனக்கு ஆன்சர்? கண்டிப்பா 24 தான் கிடைக்கணும் இல்லைங்களா? அப்ப அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணிக்கலாம்னா ஸ்டெப் நம்பர் 1 ஒரு 3 ஸ்டெப்ஸ்ல நம்ம ஆன்சர் கொண்டு வந்துக்கலாம். ஸ்டெப் நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல இருந்து 3 டிஜிட் தள்ளி கமா கொடுக்கணும். ரைட் சைட்ல இருந்து 3 டிஜிட் தள்ளி கமா கொடுக்கணும். இட் டசன்ட் மேட்டர் how many digits are there. Comma should be given only from the right hand side after 3 digits. அப்போ ஒன்ஸ் கமாக்கு முன்னாடி ஒரு வேல்யூ இருக்கும். அது 2 டிஜிட் வேல்யூவா இருக்கலாம், 3 டிஜிட் வேல்யூவா இருக்கலாம், சிங்கிள் டிஜிட் வேல்யூவா இருக்கலாம். நீங்க அதை அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் ரைட் சைட்ல இருந்து கமா கொடுத்துட்டேன். இங்க கமாக்கு முன்னாடி எனக்கு எவ்வளவு இருக்கு மொத்தமா? 13 இருக்கு. 13 இருக்கு. இப்போ எனக்கு இந்த லிஸ்ட் வந்து எனக்கு தேவைப்படுது. எந்த அளவுக்கு நம்ம ஃபர்தரா நிறைய யூசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு ரெண்டு விஷயம் தான் பார்க்க போறேன். ரைட் சைட்ல இருந்து 3 டிஜிட் கமா கொடுத்துட்டேன். கமாக்கு முன்னாடி எவ்வளவு இருக்குன்னா 13 இருக்கு. அந்த லிஸ்ட்ல இருந்து அப்படியே 1 by 1 கியூப் சொல்லி பாக்குறேன். 1 கியூப் 1 ரொம்ப கம்மியா இருக்கு. 2 கியூப் 8 பக்கத்துல வந்துருச்சு. 3 கியூப் 27 ஜாஸ்தியா போச்சு. அப்ப நீங்க கமாக்கு முன்னாடி வந்து 13 இருக்கு இல்லைங்களா? அங்க 1ல இருந்து 10 வரைக்கும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். ஆனா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம சூஸ் பண்ற நம்பரோட கியூப் இருக்கு இல்லைங்களா? கியூப் வந்துட்டு ஒண்ணு இந்த கமாக்கு முன்னாடி இருக்க நம்பருக்கு வந்துட்டு கம்மியா இருக்கலாம், நியரஸ்ட் கம்மியா இருக்கலாம், இல்ல ஈக்குவலா இருக்கலாம். ஆனா ஜாஸ்தியா போகக்கூடாதுன்னு சொல்ல வரும். இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா கமாக்கு முன்னாடி வந்துட்டு 13 தானே இருக்கு. அப்ப 13க்கான வேல்யூ பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு 1ஓட கியூப் 1 13ஓட கம்மியா இருக்கு. 2ஓட கியூப் 8 13க்கு பக்கத்துல இருக்கு. 3ஓட கியூப் 27 13ஓட ஜாஸ்தியா போச்சு. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஜஸ்ட் இங்க 2 எடுத்துக்கலாம் சொல்லுவோம். சார் நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க. ஒண்ணு நம்ம சூஸ் பண்ற வேல்யூவோட கியூப் வந்துட்டு ஒண்ணு கம்மியா இருக்கலாம், இல்ல ஈக்குவலா இருக்கணும்னு சொன்னீங்க. ஈக்குவல்னா அது என்ன சார்? அதுக்கு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கமாக்கு முன்னாடி வந்து 8 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு நம்பர் ஒரு 4 டிஜிட் நம்பர் கமா கொடுத்துட்டீங்க. கமாக்கு முன்னாடி வந்து 8 இருக்கு. அப்ப நீங்க அந்த லிஸ்ட்ல இருந்து 2 எடுத்துக்கலாம். ஏன்னா 2ஓட அந்த லிஸ்ட்ல இருக்க 2 கியூப் பண்ண எவ்வளவு காமிக்குது? 8. அது வந்துட்டு இந்த 8க்கு ஈக்குவலா இருக்கு. இல்ல கமாக்கு முன்னாடி வந்துட்டு
27 இருக்குன்னா அந்த லிஸ்ட்ல இருந்து நீங்க 3 எடுத்துக்கலாம். ஏன்னா 3 ஓட கியூப் 27 இந்த வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கு. இல்ல கமாக்கு முன்னாடி 125 இருக்குன்னா அந்த லிஸ்ட்ல இருந்து நீங்க 5 எடுத்துக்கலாம். என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? ஒண்ணு நியரஸ்ட் கம்மியா இருக்கணும், இல்ல ஈக்குவலா இருக்கணும், ஒண்ணு கூட அதிகமா போக கூடாது. ஓகே, இப்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சோ இப்ப கமாக்கு முன்னாடி வந்து 10 இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த லிஸ்ட்ல இருந்து நான் 2 தான் எடுப்பேன், 3 எடுக்க மாட்டேன். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா 2 ஓட கியூப் 8 வந்து 10க்கு பக்கத்துல இருக்கு. என்னோட ரைட் சைடுங்கிறது கமாக்கு முன்னாடி இருக்க வேல்யூ வச்சுக்கேன். ரைட் ஹேண்டுங்கிறது கமாக்கு முன்னாடி இருக்க வேல்யூ. நான் இந்த லெஃப்ட் சைடுங்கிறது நான் அங்கிருந்து சூஸ் பண்ணி ஒன்னொன்னு கொண்டு வருது. இப்ப கமாக்கு முன்னாடி 10 இருக்குன்னா 1 கியூப் 1 ரொம்ப கம்மியா இருக்கு, 2 கியூப் 8 பக்கத்துல வந்துருச்சு, 3 கியூப் 27 ஜாஸ்தியா போச்சு. அப்ப 3 எடுக்க மாட்டேன், 2 மட்டும் தான் எடுப்பேன். சார் அப்ப கமாக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 28 இருக்கு அப்படின்னா 1 கியூப் 1 ரொம்ப கம்மியா இருக்கு, 2 கியூப் 8 அதுவும் பக்கத்துல வந்திருக்கு, 3 கியூப் 27 இன்னும் க்ளோஸா வந்துருச்சு, 4 கியூப் 64 ஜாஸ்தியா போச்சு. இப்ப எனக்கு கமாக்கு முன்னாடி 28 இருக்குன்னா ஐ கேன் செலக்ட் ஒன்லி 3. இப்ப சொல்லி கொடுத்த விஷயம் கிளியர்னா கமெண்ட்ல கிளியர் மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். மேக் இட் ஃபாஸ்ட், மேக் இட் ஃபாஸ்ட். You can select any number from 1 to 10 and you have to make sure the cube of the value either it can be less than or equal, it should not be more than. Okay, அப்படி நம்ம பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஸ்டெப் நம்பர் 1 ரைட் சைடுல இருந்து 3 டிஜிட்டலி கமா கொடுத்தாச்சு. 13 இருக்கு, செக் பண்ணி பார்த்தா 13க்கு வந்துட்டு 1ல இருந்து 10 வரைக்கும் எந்த நம்பர் எடுப்பேன்னா ஐ கேன் செலக்ட் ஒன்லி 2 மட்டும் தான் எடுக்க முடியும். ஏன்னா 2 ஓட கியூப் தான் அதுக்கு நியரஸ்டா இருக்கு, 3 ஓட கியூப் ஜாஸ்தியா போச்சு. இப்படி நீங்க எழுதும் போது இது எது தெரியுமா மீன் பண்ணுது? இதுக்கான ரிசல்ட் வந்துட்டு 2ல தான் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். இதோட ரிசல்ட் வந்து கண்டிப்பா எதுல ஆரம்பிக்க போகுது? 2ல தான் ஆரம்பிக்க போகுது. அப்போ ஏதாச்சும் ஒரு டிஜிட்ல தானே முடிஞ்சிருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த லாஸ்ட் டிஜிட்டை வச்சு கியூப் ரூட்ல லாஸ்ட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ரைட் மோஸ்ட் டிஜிட் என்ன இருக்குன்னு பாருங்க. 4 இருக்குங்களா? இப்போ 4னா 4ஓட கியூப் எவ்வளோன்னு பாருங்க. 64 இருக்கும். சார் ஒருவேளை 5 இருந்துச்சு அப்படின்னா 5ஓட கியூப் எவ்வளோன்னு பார்க்கணும். இல்ல ஒருவேளை 7 இருந்துச்சு அப்படின்னா 7ஓட கியூப் என்ன லாஸ்ட் டிஜிட் என்ன வேணாலும் மாறிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஒரு லாஸ்ட் நம்பர் 9 இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 9ஓட கியூப் என்னன்னு பார்க்கணும். அப்ப எனக்கு பார்க்கும்போது எனக்கு சார் இப்ப என்ன சார் சொல்ல வரீங்கன்னா, இப்போ ஒருவேளை லாஸ்ட் நம்பர் 4 இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், 4ஓட கியூப் எவ்வளோன்னு பாருங்க 64. அந்த 64ல லாஸ்ட் டிஜிட் எதோ அதை எடுத்து எழுதிடணும். ஒருவேளை 5 இருந்துச்சுன்னா 5ஓட கியூப் 125. அந்த 125 லாஸ்ட் டிஜிட் வந்து 5னா அது 5 இங்க வந்துடும். இல்ல 7 இருந்துச்சுன்னா லாஸ்ட் டிஜிட் 7ஓட கியூப் பாருங்க 343. அந்த 343 லாஸ்ட் டிஜிட் எதுன்னு பாருங்க 3 வந்துட்டு இங்க எழுதிடுவோம். இல்ல 9 இருந்துச்சுன்னா 9ஓட கியூப் வந்து 729ல லாஸ்ட் டிஜிட் எதுல முடியுது? 729 9ல முடியுது இங்க எழுதிடுவோம்னு சொல்றேன். இப்போ ஸ்டெப் நம்பர் 3யும் ஈஸி தான். ஸ்டெப் நம்பர் 3 ஒண்ணுமே கிடையாது. அந்த கியூப் ரூட்டோட லாஸ்ட் டிஜிட் என்னன்னு பாருங்க. அந்த லிஸ்ட்ல அதோட கியூப் எவ்வளோன்னு செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணும்போது அந்த கியூப் வந்துட்டு கியூபோட வேல்யூ வந்துட்டு சிங்கிள் டிஜிட்டா இருக்கலாம், இல்ல 2 டிஜிட்டா இருக்கலாம், இல்ல 3 டிஜிட்டா கூட இருக்கலாம். எவ்வளவு டிஜிட் இருந்தாலுமே சிங்கிள் டிஜிட்டா இருந்தா அப்படியே எடுத்துக்கங்க. 2 டிஜிட் 3 டிஜிட்டா இருந்துச்சுன்னா அந்த டிஜிட்ஸோட லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கங்க. கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். மேக் இட் ஃபாஸ்ட். இப்போதைக்கு வந்துட்டு எனக்கு இதெல்லாமே தேவை கிடையாது. எனக்கு இந்த சமக்கான தேவை வந்துட்டு லாஸ்ட் டிஜிட் 4, 4ஓட கியூப் 60, 4ஓட கியூப் 64, 64 லாஸ்ட் டிஜிட் என்னங்க 4. நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிச்சு பாருங்க 24. இப்போ நமக்கு வந்துட்டு எல் டிவிஷன் போக வேணாம். கிளியர் ஆச்சுங்களா? ஓகே, நான் 24 தான் கியூப் பண்ணி நீங்க தான் அந்த நம்பர் கொடுத்தீங்க. அந்த நம்பர் கியூப் ரூட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இட் இஸ் பெர்ஃபெக்ட்லி அப்ளிகபிள் ஃபார் பெர்ஃபெக்ட் கியூப். சரிங்களா? இன்னொரு நம்பர் கேட்கலாம். இது நோட் பண்ணிக்கிறீங்களா? டக்கு நோட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மேக் இட் ஃபாஸ்ட், மேக் இட் ஃபாஸ்ட். கொஞ்சம் இன்டராக்டிவா இருந்தீங்கன்னா செஷன் கொஞ்சம் நல்லா போகும். ஒரு 2-3 சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எனக்கு யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு 47ஓட கியூப்னு சொல்ல முடியுமா? 47ஓட கியூப் 47ஓட கியூப் டக்குன்னு சொல்லுங்க. 47ஓட கியூப் 47ஓட கியூப். ஓகே, நீங்க 47ஓட கியூப்னு சொன்னீங்கன்னா 10823. நான் நிறைய நம்பர் தரேன், நான் சால்வ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு ரேண்டமா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறது தான். இப்போ 47 கியூப் பண்ணும்போது உங்களுக்கு 10823 கிடைக்குதுன்னா இப்போ கண்டிப்பா 10823க்கு வந்துட்டு கியூப் ரூட் எடுத்து கண்டிப்பா இருக்கும் 47 தானே இருக்கணும். எப்பயும் போல அந்த 3 கான்செப்ட் தான். ரைட் சைட்ல இருந்து 3 டிஜிட்டலி கமா கொடுத்தாச்சு. எனக்கு கமாக்கு முன்னாடி எவ்வளவு இருக்குன்னா 103 இருக்கு, 3 டிஜிட் நம்பர். ஓகேங்களா? அப்படி சொல்லி பார்த்துட்டே வந்தீங்கன்னா
1 cube 1 ரொம்ப கம்மியா இருக்கு, 2 cube 8 அதுவும் கம்மியா இருக்கு, 3 cube கம்மியா இருக்கு, 4 cube கம்மியா இருக்கு. ஆனா 5 cube பாருங்க 125 ஜாஸ்தியா போச்சு. அப்போ 4 and 5 செக் பண்ணும்போது I can select only 4. லாஸ்ட் டிஜிட் எவ்வளோன்னு பார்க்கலாம் 3, 3 ஓட கியூப் எவ்வளோன்னு பார்க்கும்போது 27, 27 லாஸ்ட் டிஜிட் எவ்வளோ இருக்கும் 7. we got the answer. கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். மேக் இட் ஃபாஸ்ட், மேக் இட் ஃபாஸ்ட். ஒரு 2 3 5 டிஜிட் நம்பர் சால்வ் பண்ணிக்கலாம். மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே, இப்போ நான் ஒரு சம் தரேன், சும்மா நீங்களே ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. 30 செகண்ட்க்கு அப்புறம் நான் ஆன்சர் பண்றேன். ஓகேங்களா? 39 நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க செக் பண்ணிக்கலாம். இது ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் தான், ஒரு நம்பரை கியூப் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். இதோட ஆன்சர் என்னன்னு நம்ம ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். 39304 இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? நசீம், அனிதா, வெரி குட் மா, வெரி குட். ஓகே, ஸ்டெப் நம்பர் 1 கமா இங்க கொடுத்தாச்சு. 39க்கு எந்த நம்பர் எடுப்பேன்னு பாத்தீங்கன்னா I can select only 3. 3 ஓட கியூப் தான் 27க்கு பக்கத்துல இருக்கு, 4 ஓட கியூப் ஜாஸ்தியா போச்சு, அப்ப நான் 3 எடுத்தாச்சு. லாஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 4, 4 கியூப் பண்ணா 64, 64 எதுல முடியுது? 4ல முடியுது. ஓகேங்களா? டூ ஃபோர் த்ரீ எயிட் நைன் ட்ரை பண்ணுங்க. 24389 இதுல நம்ம சால்வ் பண்ற ஸ்டெப்ஸ் இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் கூட ரெடியூஸ் ஆகும், நான் உங்களுக்கு சொல்லி தரேன். 24389 அதோட கியூப் ரூட் என்னன்னு செக் பண்ணுங்க. எல்லாருமே ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். 24389 எனக்கு ஆன்சர் வந்துட்டு 29 ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எப்பயும் போல ஸோ ரைட் சைட்ல இருந்து 3 டிஜிட்டலி கம்மா கொடுத்தாச்சு 24. இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 24க்கு வந்துட்டு நம்ம எந்த நம்பர் எடுக்க முடியும்னா 2 தான் எடுக்க முடியும், 3 எடுக்க முடியும். 3 ஓட கியூப் 27, 24 அதிகமா இருக்கு, அப்ப 2 எடுத்தாச்சு. லாஸ்ட் நம்பர் 9, 9 ஓட கியூப் 729, அது லாஸ்ட் டிஜிட் என்னங்க 9. வெரி குட் பா. சிக்ஸ் எயிட் நைன் டூ ஒன் ட்ரை பண்ணுங்க. 68921 எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. சிக்ஸ் எயிட் நைன் டூ ஒன் ஓகே, எனக்கு ஆன்சர் வந்துட்டு 41 கொடுத்துருக்கீங்களா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கவனிச்சுக்கலாம். எப்பயும் போல ரைட் சைட்ல இருந்து கம்மா கொடுத்தாச்சு. நீங்க அப்படியே ஒன்ஸ் நீங்க கியூப் அப்படியே மெமரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு வந்துட்டு கமாக்கு முன்னாடி 68 இருக்கா அப்படி சொல்லி பார்த்துட்டே வரும்போது 4ஓட கியூப் 64 இதுக்கு பக்கத்துல இருக்கு. 5 எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா the value of 5 cube will be 125 which is more than 68. ஓகேங்களா? so I cannot select 5 from the list, I can select only 4. லாஸ்ட் நம்பர் 1 தானே, 1 கியூப் பண்ண எவ்வளவு கிடைக்குது? அதே 1 தான். சிங்கிள் டிஜிட் இருந்தா நீங்க அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோவா கிளியர் ஆச்சுங்களா? ஓரளவுக்கு 5 டிஜிட்ல வந்துட்டு பெர்ஃபெக்ட் கியூப் கேட்டா நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? சப்போஸ் இப்போ நெக்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுலயே ஒரு சில விஷயம் நம்ம சொல்லிக்கலாம். லிசன். நான் உங்ககிட்ட கேட்கிறேன் என்னன்னா, இப்போ ஸ்டெப் நம்பர் 1 நம்ம பிரச்சனை கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் கிவிங் கமா. ஓகேங்களா? ஸோ கமா வில் பி கிவன் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப்டர் 3 டிஜிட்ஸ்ல கொடுத்துக்கலாம். ஸ்டெப் நம்பர் 2 வந்துட்டு you have to select any number from 1 to 10 and at the same time you have to make sure the cube of the number should not be more than the value which is available before comma. அது பாத்துக்கணும். ஸ்டெப் நம்பர் 3 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்கறேன், நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. ஒருவேளை ஸ்டெப் நம்பர் 3ல வந்துட்டு ஸ்கொயர் ரூட்டோட லாஸ்ட் டிஜிட் வந்து 2ல முடியுது அப்படின்னா நீங்க அங்க இருந்து எந்த நம்பர் எடுப்பீங்க? ஸ்கொயர் ரூட்டோட லாஸ்ட் டிஜிட் வந்து 2ல முடியுதுன்னா 2 கியூப் பண்ணா என்ன கிடைக்கும்? ஹவ் டு அட்மிட் பண்ணிக்கங்க? 8 லாஸ்ட் டிஜிட் வந்து 2 இருந்துச்சுன்னா 2 கியூப் பண்ணா என்ன கிடைக்கும்? 8 இல்லைங்களா? வெரி குட்மா. அப்ப 8 வந்துட்டு சிங்கிள் டிஜிட்னால அதை அப்படியே எடுத்துக்கலாமா? ஆன்சர் மீ ஒன் மோர் क्वेश्चन. சப்போஸ் அதே கியூப் ரூட்டோட லாஸ்ட் டிஜிட் வந்து 8ல முடியுதுன்னு வச்சுக்கலாம். 8 கியூப் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 8 கியூப் பண்ணா 512. 512. அந்த 512ல லாஸ்ட் டிஜிட் 2. நமக்கு ஒரு காம்பினேஷன் கிடைக்குது.
லாஸ்ட் டிஜிட் 2 இருந்தா 8 எடுத்துக்கங்க. 8 இருந்தா 3 எடுத்துக்கங்க. ஓகே, ஒரு क्वेश्चन கூடயும். ஒருவேளை லாஸ்ட் டிஜிட் வந்து 3 இருந்துச்சுனா 3 கியூப் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 27. 27 லாஸ்ட் டிஜிட் 7. ஓகே, 7 எடுத்தாச்சு. ஒருவேளை லாஸ்ட் டிஜிட் வந்து 7 இருந்துச்சுனா 7 ஓட கியூப் எவ்வளவு இருக்கும்? 343. அந்த 343 ஓட லாஸ்ட் டிஜிட் 3. அப்ப இன்னொரு காம்பினேஷன் கிடைச்சு. ஓகேங்களா? அப்ப நான் லாஸ்ட் டிஜிட் 2 இருந்துச்சுனா டைரக்டா நான் 8 எடுத்துக்கலாம். அண்ட் வைஸ் வெர்சனா 2 னா 8 எடுத்துப்பேன். அதே மாதிரி 8 னா 2 எடுத்துப்பேன். 3 னா 7 எடுத்துப்பேன். 7 னா 3 எடுத்துப்பேன். சரி, அப்ப பாக்கி நம்பருக்குலாம் சொல்லி இந்த லிஸ்ட் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்களேன். ஒருவேளை லாஸ்ட் டிஜிட் 1 இருந்துச்சுனா நீங்க 1 அப்படியே எடுத்துக்கங்க. லாஸ்ட் டிஜிட் 4 இருந்துச்சுனா அப்படியே 4 எடுத்துக்கங்க. லாஸ்ட் டிஜிட் 5 இருந்துச்சுனா அப்படியே 5 எடுத்துக்கங்க. லாஸ்ட் டிஜிட் 6 இருந்துச்சுனா அப்படியே 6 எடுத்துக்கங்க. லாஸ்ட் டிஜிட் 9 இருந்துச்சுனா 9 எடுத்துக்கங்க. லாஸ்ட் டிஜிட் 0ல முடிஞ்சுனா 0 எடுத்துக்கங்கன்னு சொல்றேன். இப்ப என்ன சொல்ல போனா ஒரு 4 நம்பருக்கு மட்டும் 2 நம்பருக்கு மட்டும் மேக்ஸிமம் ஞாபகம் வச்சா போதும். 2 னா 8 அப்படியே ரிவர்ஸா 8 னா 2, 3 னா 7, 7 னா 3. ரிமைனிங் இருக்கக்கூடிய 1, 4, 5, 6, 9, 0க்கு வந்துட்டு சேம் டிஜிட். கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? I have been waiting for your reply. Response? Clear, sir. Okay. ஓரளவுக்கு புரிஞ்சுங்களா? நீங்க பாருங்க. இப்ப நம்மளே கொஞ்சம் சில சம்மெல்லாம் நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இப்ப நம்ம சால்வ் பண்ண விஷயம் வந்துட்டு 79507. இது கியூப் ரூட் நீங்களே எனக்கு சொல்லுங்க. நான் இந்த கம்ப்ரஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். 79507 இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? Open question. Any one of you can try and give the answer. Just கமா இங்க வந்துருமா? இப்போ 79க்கு நம்ம என்ன எடுப்போம்? 4 ஓட கியூப் தான் இதுக்கு நியரஸ்டா இருக்கு. 5 எடுக்க முடியுது. 5 ஓட கியூப் 125 ஜாஸ்தியா போச்சு. லாஸ்ட் நம்பர் 7 அப்படின்னு என்ன எடுத்துக்கலாம்? 3 எடுத்துக்கலாம். கிளியர் ஆச்சா? ஆன்சர் வந்து 43. வெரி குட். புஜஸ்ரீ, வெரி குட் மா, வெரி குட். இங்க பாருங்க. 46656 இதோட ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த தேர்ட் ஸ்டெப் நம்ம லேர்ன் பண்ணலையே அதை வச்சு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. 46656. ஓகே, வெரி குட்மா. ஓகேங்களா? நமக்கு ஆன்சர் வந்து எனக்கு 36ன்னு சொல்லியிருக்கீங்க. எப்பயும் போல கியூப் ரூட்னால ரைட் சைட்ல இருந்து 3 டிஜிட்டலி கம்மா கொடுத்தாச்சு. 46க்கு எந்த நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஐ கேன் செலக்ட் ஒன்லி 3 தான் அந்த லிஸ்ட்ல இருந்து எடுக்க முடியும். ஏன்னா 3 ஓட கியூப் தான் 27 இதுக்கு பக்கத்துல இருக்கு. 4 ஓட கியூப் 64 ஜாஸ்தியா போச்சு. லாஸ்ட் டிஜிட் 6னால நான் என்ன பண்ணிக்கலாம்? அது அப்படியே எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு ஸ்டெப் நம்பர் 3 லாஸ்ட் ஸ்டெப் வந்து இன்னும் கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு லேர்ன் பண்றதுக்கு, அப்ளை பண்றதுக்கு. சரிங்களா? இது ஒன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே பென் நோட் புக் வச்சு தானே கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க? எழுது. ஃபைன். இப்போ ஒரு 5 டிஜிட் முடிச்சாச்சு இல்லைங்களா? இன்னும் இதோட அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்துட்டு 6 டிஜிட் கேட்டிருந்தானே எப்படி சால்வ் பண்றதுன்னா இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஓகே, 54 கியூப் பண்ண என்னன்னு சொல்ல முடியுமா? 54 கியூப் பண்ணா என்ன கிடைக்குது? கமெண்ட் பண்ணுங்க. கேல்சி யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. 54 கியூப் பண்ணா என்ன வேல்யூ கிடைக்குது? மேக் இட் ஃபாஸ்ட். கேல்சி தானே சொன்னேன். மேனுவலா சொன்னா தான் டைம் எடுக்கும். கேல்சி யூஸ் பண்ணி சொல்லுங்க எனக்கு. 54 கியூப் பண்ண என்ன கிடைக்கும்? மேக் இட் ஃபாஸ்ட். வெரி குட். என்ன கிடைக்கும்னா 157,464 இல்லைங்களா? ஃபைன். என்னோட கேள்வி என்னன்னா இப்போ 54ங்கிற ஒரு நம்பரை கியூப் பண்ணும்போது நமக்கு இந்த ரிசல்ட் கிடைக்குதுன்னா கண்டிப்பா இதோட கியூப் ரூட் என்ன இருக்கும்? 54 தானே இருக்கும். நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம்.
இப்போ எப்பயும் போல கான்செப்ட் will never change. It doesn't matter how many digits are there. ரைட் சைட்ல இருந்து 3 டிஜிட் தள்ளி கம்மா கொடுத்தாச்சு. 157க்கு வந்துட்டு லிஸ்ட்ல அப்படியே செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 5 ஓட கியூப் 125 தான் இதுக்கு நியரஸ்டா இருக்கு. 6 ஓட கியூப் 216 ஜாஸ்தியா போச்சு. அப்போ இந்த நம்பருக்கு வந்துட்டு 157க்கு வந்துட்டு 1 to 10ல இருந்து from 1ல இருந்து 10 வரைக்கும் எந்த நம்பர் எடுப்பேன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 5 எடுத்துக்கலாம். லாஸ்ட் நம்பர் 4ல முடிஞ்சிருக்கா, அப்ப டைரக்டா 4 எழுதுனா போதும். 54 கிடைச்சிச்சு பாருங்க. கிளியர் ஆச்சா சார்? நீங்க சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட், மேக் இட் ஃபாஸ்ட். சும்மா அது ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு 4 நம்பர் தரேன், நீங்க ட்ரை பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சொல்றேன். டூ 250047 நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஃபோர் 224 551 368 804 357. ட்ரை பண்ணுங்க. அந்த ஃபோர் சம்முக்குமே ட்ரை பண்ணுங்க. கிடைச்ச ஆன்சரை நீங்க வந்து தாராளமா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம். எஸ், டிஸ்கஸ் பண்ணிக்கலாமா? செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது 250047ங்கிறது ஒரு 6 டிஜிட் நம்பர் தான். சால்வ் பண்ணணும் எப்பயும் போல ரைட் சைட்ல இருந்து 3 டிஜிட் தள்ளி கம்மா கொடுத்தாச்சு. ஒரு 250க்கு பாத்தீங்கன்னா 6 வந்துட்டு கரெக்டா மேட்ச் ஆகும். ஏன்னா 6ஓட கியூப் 216 இதுக்கு நியரஸ்டா இருக்கு. 7 எடுக்க முடியாது. 7ஓட கியூப் போல இருக்கும். 343 ஜாஸ்தியா போச்சு. அப்ப நான் 6 எடுத்துக்கலாம். லாஸ்ட் டிஜிட் 7னா நம்ம லேர்ன் பண்ண மாதிரி 3 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இப்போ இதோட ஆன்சர் 63. நெக்ஸ்ட் இங்க கம்மா இங்க கொடுத்துட்டு அப்படின்னா எனக்கு இதுல நம்பர்ஸ் அப்படியே செக் பண்ணிட்டு வரும்போது 7ஓட கியூப் வந்து 343 இதுக்கு நியரஸ்டா இருக்கு. 8 பார்த்தீங்கன்னா 512 ஜாஸ்தியா போச்சு. அப்ப 7 எடுத்துக்கலாம். லாஸ்ட் நம்பர் 4னா 4 அப்படியே எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, எனக்கு இப்படி நம்பர் செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 551க்கு வந்துட்டு நம்ம எந்த நம்பர் எடுக்க முடியும்னா 8ஓட கியூப் 52 எடுத்துக்கலாமா? அப்ப இதுக்கு வந்துட்டு 8 எடுத்துக்கலாம். இது வந்து 8ல முடிஞ்சிருக்கு. அப்ப என்ன இருக்கும்? ஜஸ்ட் 2 எடுத்துக்கணும். லாஸ்ட் ஒன் கம்மா இங்க இருக்கும். 804 பார்க்கும்போது அப்படியே 1 கியூப் 1 2 கியூப் 8 3 கியூப் 27 4 கியூப் 64 5 கியூப் 125 6 கியூப் வந்து 216 7 கியூப் 343 8 கியூப் 512 9 கியூப் 729 இதுக்கு பக்கத்துல வந்திருக்கு. ஆனா 10ஓட கியூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தியா 1000 அதிகமா போச்சு. அப்ப 9 எடுத்துக்கலாம். இது 7ல முடிஞ்சிருக்கனால நான் என்ன எடுத்துப்பேன்? 3 எடுத்துக்கிறேன் சொல்ல வரேன். உங்களோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 63 74 82 93. ஓகேங்களா? இது சரி, இதே ஆன்சர் தான் எனக்கு கிடைச்சுன்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்கப்பா. மேக் இட் ஃபாஸ்ட். ஐ நீட் மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ். எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. எல்லாருமே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க சொல்றேன். ஏன்னா இந்த கிளாஸ் வந்துட்டு நான் ஏன் இவ்வளோ நிறைய ஒரு இதுலையுமே டைப்லையுமே 4 to 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த கிளாஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே தெளிவா அந்த கான்செப்ட் வந்துட்டு ரீச் ஆகணுங்கிறதுக்காக தான். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் 2 செம் எடுக்கும் போது ஓரளவுக்கு எபோ ஆவரேஜ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேர்ந்துடும் அந்த கான்செப்ட். ஏன் எல்லாத்துக்கும் ஏன் மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு கான்செப்ட் நான் ரிவைஸ் பண்றேன், ரிப்பீட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் அட்டன் பண்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு ஓகே ஒரு 1.5 hours நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டாபிக் வந்துட்டு அட்டன் பண்ணோம், அது ப்ராப்பரா நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு அந்த ஒரு ஃபீலோட இருக்கணும் சொல்றேன். ஓகே,
ஒரு சிலர் வந்துட்டு இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க வந்துட்டு சார் 6 டிஜிட்ல எனக்கு தெரியும் சார். சப்போஸ் வந்துட்டு உங்களால வந்துட்டு 7 டிஜிட் சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஓகே 7 டிஜிட் சால்வ் பண்ணிக்கலாம். கேமரா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆச்சு. 1 மினிட். ஓகே வெயிட். நீங்க ஒண்ணு பண்ணுவோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஃபோக்கஸ் வந்துடும். நீங்க சார் இப்போ 4 டிஜிட்டுக்குலாம் நம்ம சால்வ் பண்ண வேணாமான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 டிஜிட்லாம் வந்துட்டு நம்ம ஒன்ஸ் நம்ம பார்த்தோன்னே சொல்ற மாதிரி இருக்கணும். 4 டிஜிட்ல வரக்கூடிய பெர்ஃபெக்ட் கியூப் இதுதான். ஓகேங்களா? அதுல வந்துட்டு நீங்க 11க்கு பாத்தீங்கன்னா 1331 இருக்கும். 12க்கு வந்துட்டு 1728, 13க்கு வந்துட்டு 2197 இருக்கும். அண்ட் 14க்கு வந்து 2744, 15க்கு வந்து 3375, 16க்கு 4096 இருக்கும். 17க்கு பாத்தீங்கன்னா 4913, அண்ட் 18க்கு வந்துட்டு 5832, அண்ட் 19க்கு பாத்தீங்கன்னா 6859, அண்ட் 20க்கு வந்துட்டு 8000. நான் ஏன் கிளாஸ் எடுக்கிறேன் நானே உங்களுக்கு எக்ஸாமுக்கு நீங்க ஒரு ப்ரிப்பரேஷன் கொண்டு வரீங்க. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற நானே இதெல்லாமே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னா எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகிற நீங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் நான் இப்போ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை பண்ண சொல்லிட்டு அதை நான் பண்ணாம இருந்தேன்னா கண்டிப்பா என் மேல மிஸ்டேக் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் நான் ஒப்படைக்கிறேன்னா கண்டிப்பா அதுல வந்துட்டு அதை நானும் கோத்ரூ பண்ணிருக்கணும். அதுக்காக தான் நீங்க என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்களோ அதெல்லாமே நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் சொல்லிக் கொடுக்குற எக்ஸாம் எழுத போற நீங்க ரெடி ஆகணும் அப்படின்னா சொல்லிக் கொடுக்குற நான் ஃபர்ஸ்ட் ரெடி ஆகணும். அதுக்காக தான் நானும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்ஸ் இதை 4 டிஜிட்லாம் கேட்டா டக்குன்னு நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? 3 டிஜிட் சம்டைம்ஸ் 3 டிஜிட் கேட்கும் போது கியூப் ரூட் ஆஃப் 729 அப்படின்னா அங்கெல்லாம் இந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் கான்செப்ட் யூஸ் பண்ண அவசியமே கிடையாது. ஏன்னா 729 கியூப் ரூட் என்ன இருக்கும்? எந்த நம்பர் கியூப் பண்ணா 729 கிடைக்கும்? 9. பார்த்தோன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிக்கணும். சரிங்களா? மெயினா வந்துட்டு இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 7 டிஜிட் நம்பரை வந்து சால்வ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இங்க பாருங்களேன், நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கூட செக் பண்ணிக்கலாம். 103 வந்துட்டு கியூப் பண்ணேன். எனக்கு அந்த ரிசல்ட் எவ்வளவு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1092 அண்ட் 727 கிடைக்குது. இப்போ இதுக்கு நான் கியூப் ரூட் எடுத்தேன்னா கண்டிப்பா எனக்கு என்ன கிடைக்கணும்? 103 தானே கிடைக்கணும். சார் கான்செப்ட் ஏதாவது சேஞ்சஸ் ஆகுமா? கான்செப்ட்ல எந்த விதமான சேஞ்சஸ் ஆகாது. எப்பயும் போல ரைட் சைட்ல இருந்து கம்மா கொடுக்க போறோம். ரைட் சைட்ல இருந்து ஆஃப்டர் 3 டிஜிட் தள்ளி கம்மா கொடுக்க போறோம். அதே மாதிரி வந்துட்டு வேல்யூ சூஸ் பண்றதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. லாஸ்ட்ல கியூப் ரூட்டோட வேல்யூ வந்துட்டு 2 இருந்தா 8 எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல 8 இருந்தா 2 எடுக்கிறதா இருக்கட்டும், 3 இருந்தா 7 எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல 7 இருந்தா 3 எடுக்கிறதா இருக்கட்டும், 1 4 5 6 9 0க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சேம் நம்பர் எடுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே எந்த விதமான மாற்றமும் கிடையாது சொல்லுவார். பட் அடிஷனல் என்ன தெரியணும்னு பாத்தீங்கன்னா கவனிச்சுங்க. இங்க இந்த சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எப்பயும் போல ரைட் சைட்ல இருந்து கியூப் ரூட்னால சரி 3 டிஜிட் தள்ளி கம்மா கொடுக்கும் போது இன்னொரு கம்மா இங்க கொடுக்கலாம்னு தோணும். பட் இங்க இன்னும் அப்டேட் பண்ணிக்கிறேன். கம்மா கொடுக்கணும், பட் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் கொடுக்கணும். ஸோ கம்மா ஷுட் பி கிவன், ஷுட் ஹேப்பன் ஒன்லி ஒன் டைம். ஓகேங்களா? ஒரே ஒரு டைம் மட்டும் தான். அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கம்மாக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சிங்கிள் டிஜிட் வேல்யூ இருந்துச்சு, இல்ல 2 டிஜிட் வேல்யூ இருந்துச்சு, 3 டிஜிட் வேல்யூ இருந்துச்சு. ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணியாச்சு 1ல இருந்து 10 வரைக்கும். பட் நமக்கு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும். ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1000 தான். ஓகேங்களா? அப்போ எப்பெல்லாம் வந்துட்டு கமாக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 4 டிஜிட் வேல்யூ இருக்கு, கமாக்கு முன்னாடி 4 டிஜிட் வேல்யூ இருக்கு, அப்போ நீங்க சூஸ் பண்றது வந்துட்டு 1ல இருந்து கியூப் செக் பண்ண வேணா 10ல இருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லுவாங்க. எப்பெல்லாம் கமாக்கு முன்னாடி வந்துட்டு 2 டிஜிட் 3 டிஜிட் வேல்யூ இருக்கு அப்பெல்லாம் வந்துட்டு நீங்க 1ல இருந்து 10 வரை கியூப் செக் பண்ணுங்க. எப்பெல்லாம் வந்துட்டு உங்க கமாக்கு முன்னாடி வந்துட்டு 4 டிஜிட் வேல்யூ இருக்கு அப்பெல்லாம் என்ன பண்ணலாம்? நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே 10 கியூப்ல இருந்து ஆரம்பிக்கலாம். 10 கியூப்ல இருந்து 20 வரைக்கும் நம்ம செக் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மோஸ்ட்லி கிடைச்சிரும், பாத்துக்கலாம். இப்போ 10ஓட கியூப் எவ்வளோன்னு பாருங்க. 10ஓட கியூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 இதுக்கு பக்கத்துல இருக்கு. ஏன்னா கமாக்கு முன்னாடி நம்மகிட்ட எவ்வளோ இருக்கு? 1092 இருக்கு. 10ஓட கியூப் வந்து 1000. ஆனா 11ஓட கியூப் பார்த்தீங்கன்னா 1331 ஜாஸ்தியா போச்சு. அப்ப கண்டிப்பா இதுக்கு 1092க்கு வந்துட்டு எந்த நம்பர் எடுப்பேன்னா 10 மட்டும் தான் எடுப்பேன். எப்பயும் போல லாஸ்ட் டிஜிட் வந்து 7ல முடிஞ்சிருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? ஜஸ்ட் 3 எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். கிளியர் ஆச்சுங்களா? ஓகே, லெட் மீ கிவ் யூ ஒன் மோர் எக்ஸாம்பிள். இங்க பாருங்களேன். இங்க பாருங்க. கியூப் ரூட் ஆஃப் 1404928 எப்பயும் போல கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும். ரைட்ஸ்ல இருந்து கமா கொடுத்தாச்சு. இப்போ நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். 1404க்கு வந்துட்டு 10 எடுப்பனா 11 எடுப்பனா இல்ல 12 எடுப்பனா? கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. லிஸ்ட் இங்க இருக்கு, பாத்துக்கங்க.
1404 கமாக்கு முன்னாடி வந்து 1404 இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 10 எடுப்பனா 11 எடுப்பனா 12 எடுப்பனா? சும்மா ட்ரை பண்ணுங்க. 11 டசன்ட் sir. மேட்டர். எஸ்மா, வெரி குட். என்ன ரீசன்னா, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொன்ன கொடுத்தேன்னா, கமாக்கு முன்னாடி வந்து 4 டிஜிட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க 10 கியூப்ல இருந்து செக் பண்ண சொன்னேன். பட் 10 கியூப நீங்க செக் பண்ணாலுமே 10ஓட கியூப் வந்து 1000 ரொம்ப கம்மியா இருக்கு. 11ஓட கியூப் பாத்தீங்கன்னா 1331 இதுக்கு பக்கத்துல வந்துருச்சு. ஆனா 12ஓட கியூப் பாத்தீங்கன்னா 1728 ஜாஸ்தியா போச்சு. அப்பனா 11 எடுத்துக்கலாம். எப்பயும் போல லாஸ்ட் நம்பர் 8 9 எடுத்துக்கலாம். 2 எடுத்துக்கலாமா? இப்படி நம்ம வந்துட்டு அப்ப 7 டிஜிட்டுக்கு வந்து கியூப் ரூட் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா தாராளமா கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நீங்க வந்து எல் டிவிஷன் பண்ணி ரொம்ப டைம் எடுக்கும். 7 டிஜிட்டுக்கு வந்துட்டு கியூப் ரூட் வந்து நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். பட் என்ன முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா 11ல இருந்து 20 வரைக்கும் என்ன கழிச்சு என்ன தெரிஞ்சிருக்கணும்? கியூப் ரூட் தெரிஞ்சு கியூபோட வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இந்த நம்பருக்கு ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். 190662 இதுல இது பேஸ் பண்ணி ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நம்ம குரூப்ல கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம். அதெல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு 50 கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சு விட்றேன். ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு எனக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 190662 எஸ், எனக்கு 124 கொடுத்துருக்கீங்க இல்லையா? செக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க. எனக்கு நான் 10ல இருந்து அப்படியே கியூப் சொல்லி பார்க்கும்போது 10ஓட கியூப் வந்து 1000 இதை விட ரொம்ப கம்மியா இருக்கு. 12ஓட கியூப் 11ஓட கியூப் 1331 அதுவும் கம்மியா இருக்கு. 12ஓட கியூப் வந்துட்டு 1728 இதுக்கு நியரஸ்டா வந்துச்சு. 13 எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா 13ஓட கியூப் பார்த்தீங்கன்னா 2197 எனக்கு இதை விட ஜாஸ்தியா போச்சு. அப்ப நான் 12 தான் எடுக்கலாம். எப்பயும் போல லாஸ்ட் நம்பர் 4 முடிஞ்சிருக்கா, நமக்கு ஒரு கிடைச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு 7 டிஜிட் நம்பர் கொடுக்குறேன். ட்ரை பண்ணுங்க. இந்த லிஸ்ட்டை ரெஃபரன்ஸா வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஏன்னா 7 டிஜிட்டே உங்களால சால்வ் பண்ண முடியுதுன்னா ஈஸியா 5 டிஜிட் 4 டிஜிட் 6 டிஜிட்லாம் ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். 1191016 1520875 ட்ரை பண்ணுங்க. ஒன் 860 867 2628 072 லாஸ்ட் ஒன் 2803 ட்ரை பண்ணுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் முடிஞ்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
செக் பண்ணிக்கலாங்களா? லிஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்டில் பண்ணும்போது எப்பயும் போல ரைட் சைட்ல இருந்து இங்க கம்மா கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்தா 10 கியூப் 1000, 11 கியூப் 1331, 12 கியூப் வந்துட்டு 1728 ஜாஸ்தியா போச்சு. அப்ப இதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 11 என்னால எடுக்க முடியாது. 11ம் 1331 ஜாஸ்தியா போச்சு. அப்ப நான் இதுக்கு என்ன எடுப்பேன்னா 10 எடுப்பேன். லாஸ்ட் டிஜிட் 6ல முடிஞ்சிருக்கனால எனக்கு 6 கிடைக்கும். சரிங்களா? எனக்கு இந்த வேல்யூ வந்துட்டு 1520875ல ரைட் சைட்ல இருந்து 3 டிஜிட் தள்ளி கம்மா கொடுத்தனா கம்மா இங்க இருக்கும். 1520க்கு பாத்தீங்கன்னா எனக்கு 10 கியூப் 1000 ஏன்னா ஏன் 10ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னா அதுக்கான ரீசன் நான் சொல்லியாச்சு. எனக்கு கமாக்கு முன்னாடி வந்து 4 டிஜிட் இருக்கு இல்லைங்களா? அதனால 10 கியூப்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். 10 கியூப் 1000, 11 கியூப் 1331 பக்கத்துல வந்துருச்சு. 12 கியூப் 1728 ஜாஸ்தியா போச்சு. அப்ப இதுக்கு நான் என்ன எடுப்பேன்னா ஜஸ்ட் 11 எடுக்கலாம். லாஸ்ட் டிஜிட் வந்து 5ல முடிஞ்சிருக்கனால டேட்டா 5 எடுத்தாச்சு. கிளியர் ஆச்சா? நிறைய பேர் எனக்கு வந்துட்டு செகண்டுக்கு வந்துட்டு 125 சொல்லிருக்கீங்க. அதை மட்டும் செக் பண்ணீங்க. ஆன்சர் வந்துட்டு 115 தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 106 அது ஓகே. தேர்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மா இங்க வரும் இல்லைங்களா? ஓகே பார்த்தோன்னு சொல்லிக்கலாம். 12ஓட கியூப் வந்து 1728 இதுக்கு பக்கத்துல இருக்கு. இதுக்கு நியரஸ்டா இருக்கு. 13ஓட கியூப் வந்து 2000க்கு மேல போச்சு. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 12 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 7ல முடிஞ்சனால 3. ஓகே தேர்டுக்கு வந்து 123 கரெக்ட்டுங்க. ஃபோர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு கம்மா இங்க வரும். 4 டிஜிட் இருக்குங்களா? 10 கியூப் 1000, 11 கியூப் 1331, 12 கியூப் 1728, 13 கியூப் 2197, 14 கியூப் 2744. அப்ப எனக்கு 14 எடுக்க முடியும். நான் என்ன பண்ணிக்கலாம்? 13 எடுத்துக்கலாம். 2 நான் என்ன பண்ணிக்கலாம்? ஜஸ்ட் 18 எடுத்துக்கலாம். ஓகே லாஸ்ட் ஒன் கம்மா இங்க வந்துரும். அகைன் இதுக்கு அப்படியே செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 14ஓட கியூப் வந்துட்டு 2744 இதுக்கு நியரஸ்டா இருக்கு. ஆனா 15ஓட கியூப் வந்து பாத்தீங்கன்னா 3375 ஜாஸ்தியா போச்சு. அப்ப இதுக்கு நான் என்ன எடுத்துக்கலாம்னா 14 எடுக்கலாம். லாஸ்ட் நம்பர் 1ல முடிஞ்சனால 1 எடுத்தாச்சு. எனி டவுட் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ்? ஆன்சர் வந்துட்டு 106, 115, 123, 138, 141. கிளியர் ஆச்சுங்களா? ஓரளவுக்கு புரியுதுங்களா? ஆடியோ அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல வந்துட்டு நம்ம லேர்ன் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 3ங்கிற ஒரு நம்பரை கியூப் பண்ணும்போது 27ங்கிற ஒரு 2 டிஜிட் நம்பர் கிடைச்சு அது எல் டிவிஷன்ல அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சால்வ் பண்ணும்போது 3 டைம்ஸ் வந்தனால நம்ம வந்துட்டு ஒரு 3 எடுத்து நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. அப்போ அதுல நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் என்ன எடுத்துன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நம்பரை வந்துட்டு கியூப் பண்ணும்போது ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்குதுன்னா அந்த ரிசல்ட்டோட கியூப் ரூட் என்னவா இருக்கும்? நீங்க எந்த நம்பரை கியூப் பண்ணீங்களோ அதே நம்பரா தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் ஜஸ்ட் நிறைய 5 டிஜிட் நம்பர் செக் பண்ணோம். அதே மாதிரி 6 டிஜிட் நம்பர் செக் பண்ணோம். இப்போ வந்துட்டு 7 டிஜிட் நம்பர் செக் பண்ணியாச்சு. சார் இப்போ 4 டிஜிட்லாம் கேட்க மாட்டாங்களாண்ணா? 4 டிஜிட் வந்து கேட்பாங்க, அதிகமா கேட்பாங்க. ஆனா நீங்க வந்துட்டு அது கியூப் ரூட் வந்து இதே மெத்தட் போனாலுமே ஒரே ஆன்சர் தான் வரும். பட் என்னோட சஜஷன் வந்துட்டு லிஸ்ட்டை வந்துட்டு முடிஞ்ச அளவு மெமரைஸ் பண்ணிக்கன்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கியூப் ரூட் ஆஃப் 2744 இருக்குன்னு வச்சுக்கலாம். எப்பயும் போல நம்ம என்ன பண்ணோம்? யாராச்சும் நீங்க அன்மியூட் பண்ணி சொல்ல முடியுமா? இதுல வந்துட்டு ரைட் சைட்ல இருந்து 3 டிஜிட் தள்ளி கமா கொடுத்தனா கமாக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? யாராச்சும் ஒருத்தர்? 2 சார். வெரி குட். அப்ப 2க்கு அங்க இருந்து எந்த நம்பர் எடுக்கலாம்? 1 கியூப் 1 ரொம்ப கம்மியா இருக்கும். 2 கியூப் 8 ஜாஸ்தியா போச்சு. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 1 எடுத்துக்கலாம். லாஸ்ட் நம்பர் 4னா 4 எடுத்துக்கலாம். ஒருவேளை 6859 எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். இங்கேயும் பாத்தீங்கன்னா எனக்கு கமா கொடுத்தோன்னா கமாக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு 6 தான் இருக்கு. 6க்கு வந்து நான் 1 தான் எடுக்க முடியும். ஏன்னா 2 எடுக்க முடியும். 2ஓட கியூப் வந்து 8 வந்து ஜாஸ்தியா இருக்கு. 9னா நான் 9 எடுத்துக்கலாம். ஸோ இப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம். பட் என்னோட சஜஷன்னா ஒரு அப் டு 4 டிஜிட் வரைக்கும் 3 டிஜிட் 4 டிஜிட் நம்பர் இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் கியூபை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க உங்களுக்கு பார்த்தோன்னா டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓரளவுக்கு புரியுதுங்களா? இதுல ஒரு சில ஸ்பெஷல் கேஸ் சொல்லி தரேன். என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க நமக்கு வந்துட்டு ஒன்ஸ் கியூப் ரூட் கொடுத்துட்டு அதோட ரிசல்ட் என்னன்னு கேட்பாங்க. இல்லைன்னா ஆப்ஷன்ல வந்துட்டு எதெல்லாம் பெர்ஃபெக்ட் கியூப்னு கேட்பேன். மெயினா வந்துட்டு 0ல முடிஞ்சிருக்க நம்பர் இங்க நல்லா கவனிச்சுன்னு லிஸ்ட்ல வந்துட்டு 0ல முடிஞ்சிருக்கல வந்துட்டு 10ஓட கியூப் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 1000. அதே மாதிரி 20ஓட கியூப் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8000 கிடைச்சிருங்களா? 0ல முடிகிற நம்பர் வந்து கியூப் ஈஸியா நம்ம பண்ணிக்கலாம். கவனிச்சு இட்ஸ் வெரி சிம்பிள். 1 கியூப் பண்ணா 1 அப்படியே எழுதிட்டு 0ஓட பவர் 3னா 30 போட்டுக்கங்க. இது 2 கியூப் பண்ணா 2 கியூப் வந்துட்டு 8, 0ஓட பவர் 3னா 30. ஓகேங்களா? அப்போ சார் அப்போ 50 கியூப் என்னவா இருக்கும்? இட்ஸ் வெரி சிம்பிள். 5ஓட கியூப் வந்துட்டு 125, 0 வந்துட்டு 000. ஓகேங்களா? சார் அப்போ 500 இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா
5ஓட கியூப் 125. இந்த 0க்கு பவர் 3 அப்ளை பண்ணும்போது அது ஒரு 3 டைம்ஸ் வரும். இந்த 0க்கு பவர் 3 அப்ளை பண்ணும்போது அது ஒரு 3 டைம்ஸ் வரும். சும்மா எனக்கு தெரிஞ்ச மெத்தடாலஜி வச்சு சொல்லித்தரேன். இப்ப நீங்க நல்ல ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு ஒரு நம்பர் வந்து 0ல முடிகிற நம்பர் வந்துட்டு பெர்ஃபெக்ட் கியூபா இருக்கணும்னா 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது என்ன சார் கண்டிஷன்னா, இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கு இல்லையா, எல்லாமே எய்தர் 3 இருக்கும், இல்லனா எய்தர் 3 zeros இருக்கும், இல்லனா மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கும். மல்டிபிள் ஆஃப் 3ங்கிறது 3 zeros இருக்கலாம், 6 zeros இருக்கலாம், 9 zeros இருக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு மல்டிபிள் ஆஃப் 3ல வந்துட்டு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கும். ஜீரோவோட கவுண்ட் நான் சொல்றேன். இப்போ பாயிண்ட் நம்பர் 2 என்ன சார்னு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய நான் ஜீரோ நம்பர் இருக்கு இல்லையா, 1, 8, இந்த மாதிரி 125, சாரி இந்த மாதிரி 125, இதெல்லாமே என்ன நம்பரா இருக்கும்னா பெர்ஃபெக்ட் கியூபா இருக்கும். பெர்ஃபெக்ட் கியூபா இருக்கும். அப்போ இதெல்லாமே எக்ஸாக்டா இது என்டையரா பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் கியூப் தான். அப்போ நீங்க கேட்கலாம், அப்போ நம்ம 4000 வந்துட்டு பெர்ஃபெக்ட் கியூப் கிடையாதுன்னு கேட்டா கிடையாது சார். அங்க 3 zeros இருக்கு தானே, 3 zeros இருக்கு. ஆனா 4ங்கிற நம்பர் வந்துட்டு பெர்ஃபெக்ட் கியூப் கிடையாதுல்ல. அப்போ என்டையரா இதுவும் வந்துட்டு பெர்ஃபெக்ட் கியூப் கிடையாது. என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? புரிஞ்சுங்களாப்பா? My dear students, are you able to understand? நீங்க கேட்கலாம் சார், அப்போ 64 இந்த வேல்யூல வந்துட்டு 64ங்கிறது 4ஓட கியூப் தானே, இப்போ இது பெர்ஃபெக்ட் கியூப் கிடையாதுன்னா கிடையாது. ஏன்னா நான் ஜீரோ நம்பர் தான் பெர்ஃபெக்ட் கியூபா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இதுல இருக்கு 3ஓட மல்டிபிளா இல்ல சொல்றேன். 30 இல்ல, 60 இல்ல, 90 கிடையாது. Are you able to understand, my dear students? என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? உங்களுக்காக ஒரு 1.25 மணி நேரம் பக்கம் பேசிருக்கேன். யாருமே ஒரு வார்த்தை அன்மியூட் பண்ணி பேச மாட்டேங்கிறீங்க. புரிஞ்சா புரியலையா அந்த மாதிரி சொல்லிட்டு. கிளியர் ஆச்சா? நான் என்ன சொல்ல போனா டெமோக்காக வந்துட்டு எல்லா டாபிக்கோட 1/3 தான் நான் இப்ப உங்களுக்கு எடுத்திருக்கேன் ஜஸ்ட். ஆனா கான்செப்ட் வைஸ் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணியாச்சு. பட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிஜிட் 4 டிஜிட் பார்த்தோன்னா நம்ம சொல்லிக்கலாம். 5 டிஜிட்ஸ் கேட்பாங்க, சம்டைம்ஸ் 6 டிஜிட் கேட்பாங்க, சம்டைம்ஸ் 7 டிஜிட் கேட்பாங்க, சம்டைம்ஸ் டெசிமல் வச்சு கேட்பாங்க, டெசிமல்லயே வந்துட்டு ஃப்ராக்ஷன் வச்சு கேட்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மிஸ்சலேனியஸ் டைப்ல இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாமே நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். இது டெமோக்காக வந்துட்டு மெயினா இந்த செஷனே பாத்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்ப்ளோர் அகாடமி கோயம்புத்தூர் காந்திபுரத்துல வந்துட்டு எப்படி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு அந்த ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் டெமோவே கனெக்ட் பண்றேன். ஓகேங்களா? நம்ம இன்ஸ்டியூட்ல பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு ஒரு 70 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் மார்னிங் அண்ட் ஈவினிங் பேட்ச்ல வந்துட்டு செப்பரேட்டா படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அது போக தான் செப்பரேட்டா வந்துட்டு உங்களுக்கு டெமோ ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ நமக்கு எப்பவுமே வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்களா, ஒரு இன்ஸ்டியூட்ல வந்துட்டு ஒரு கோச்சிங்காக ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அங்க இருக்க வாத்தியாரங்க வந்துட்டு எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ நான் எடுக்கிற மாதிரி இன்னும் உங்களுக்கு டெமோ வந்துட்டு வேற ஃபேக்கல்டிஸ் எடுப்பாங்க. எல்லாத்தோட வே ஆஃப் டீச்சிங் எல்லாமே நீங்க பாருங்க. உங்களுக்கு எல்லாமே புரியுது அப்படின்னா டே 1ல இருந்து அப்சர்வ் பண்ணிட்டு வாங்க. என்னோட ஒரு சஜஷன் என்னன்னா எந்த செஷனுமே மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ செஷனா ஒரு 10 செஷன் ப்ரொவைட் பண்றேன்னா 10 செஷனுமே நீங்க வந்துட்டு எதுவுமே மிஸ் பண்ணாம பாருங்க. அப்போ உங்க 2 விஷயம், ஒன்று கண்டினியூட்டி இருக்கும், அதே மாதிரி வந்துட்டு வேரியஸ் ஃபேக்கல்ட்டியோட வந்துட்டு வே ஆஃப் டீச்சிங் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ எஸ்எஸ்சி பேங்கிங் ஆர்ஆர்பி பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் நானே ஹேண்டில் பண்ணுவேன், ரீசனிங் நானே ஹேண்டில் பண்ணுவேன், அதே மாதிரி வந்து டேட்டா இன்டர்பிரேஷன், அட்வான்ஸ் மேக்ஸ் இதெல்லாமே நானே ஹேண்டில் பண்ணிப்பேன். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்துட்டு வேற ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, அதே மாதிரி வந்துட்டு ஜிகே பார்த்தீங்கன்னா வேற ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. நான் உங்களுக்கு டெமோவில் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு வே ஆஃப் டீச்சிங்லாம் உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் வந்துட்டு நியூ பேட்ச்க்கு நான் அட்மிஷன் போக போதும். நான் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிளாஸஸ் எல்லாமே எடுத்து கொடுத்து தான் உங்களுக்கு கேட்குறேன். நியூ பேட்ச்க்கு நான் அட்மிஷன் போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் இந்த கோச்சிங் வந்து சார் உங்களோட வே ஆஃப் டீச்சிங் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நான் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ஃபீஸ் தான் சொல்ல வரேன். சரிங்களா? இந்த செஷன் முடிஞ்சு நான் டே 2ல வந்துட்டு உங்க ஸ்கெடியூல்ல என்ன டாபிக் மென்ஷன் பண்ணிருக்கணும் அதோட 1/3 நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். கான்செப்ட் வைஸ் 100% நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். சரிங்களா? பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக்லேயே வந்துட்டு ஒரு 50லேருந்து 100 கொஸ்டின் சால்வ் பண்ணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி பணம் கட்டி படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களும் நாங்கள் பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்துட்டு தே பெய்ட் ஃபார் திஸ். அதனால வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு நீங்க பாருங்க, உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா ஸோ நீங்க ப்ரீமியம் கூடயும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு செஷன் கிடையாதுங்க. நெக்ஸ்ட் செஷன் வந்துட்டு மண்டே பார்க்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து குரூப்ல கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீட்பேக்கோட லிங்க் நான் ஷேர் பண்றேன், போல் கிரியேட் பண்றேன், அதுல நீங்க மார்க் பண்ணுங்க. சப்போஸ் ஃபர்தர் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் சஜஷன் ஏதாச்சும் சொல்லணும்னா கூட நீங்க அந்த குரூப்லேயே நீங்க உங்களுக்கு எல்லாருமே நீங்க வாட்ஸ்அப் பண்ண முடியும். சரிங்களா? டே 2ல வந்து மொத்தமாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வில்லிங்கா இருக்காங்கன்னா, இது கூகுள் மீட் தானங்களே, ஆன்லைன் தானே, தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அட்டன் பண்ணிக்கலாம் சொல்ல வருங்க. மறக்காம இன்வைட் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா, தேங்க்யூ.